ஹாய் aspirants and students. இன்னைக்கு நம்ம நிமோனிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுவும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஆக்டினைட்ஸ் அண்ட் லாந்தினைட்ஸ். அதாவது இந்த ஆக்டினைட்ஸ் அண்ட் லாந்தினைட்ஸை வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லேருந்து, மேக்னெட்டிக் மூமெண்ட்லேருந்து, லாந்தினைட் கான்ட்ராக்ஷன், ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ், இப்படி எல்லாமே இந்த இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஐஆர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாத்துலேயுமே கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் இது நீங்கள் ஆர்டராக தெரிஞ்சால் மட்டும்தான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு வந்து நம்மளால் கலர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். அப்போ இந்த 14 எலமெண்ட்டும் 15 எலமெண்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு, இப்போது கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி நம்ம படித்து எல்லாம் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் இது ரொம்ப புதுசு, எங்களால் மெமரைஸ் பண்ண முடியலன்றவங்களுக்கு இந்த நிமோனிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 14 எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஆக்டினைட்ஸ். ஏசி ஆக்டினம், தோரியம், புரோட்டாக்டினம், யுரேனியம், நெப்டூனியம், plutonium, americium, curium, berkelium, californium, einsteinium, fermium, mendelevium, nobelium. ஸோ இதுதான் அந்த 14 எலமெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், ஆக்டினம், தோரியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டூனியம், புளுட்டோனியம், அமெரிஷியம், கியூரியம், பெர்கிலியம், கலிஃபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலீவியம், நோபிலியம். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? திஸ் இஸ் த நிமோனிக். ஃபர்ஸ்ட் ஏசிக்கு ஆக்டர். ஆக்டர் தோர் ப்ரொடெக்ட்ஸ் யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, வைல் அமெரிக்கா கியூட் பெர்க்லி. இன் கலிஃபோர்னியா ஐன்ஸ்டீன், ஃபெர்மி, மெண்டலவ் காட் நோபல் பிரைஸ். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டர் தோர், நம்ம படம் டிஸ்னி, வால்ட் டிஸ்னி எல்லாத்துலேயும் தோர் தெரியும் இல்லையா? ஸோ தோர் வந்து யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அமெரிக்கா வந்து பெர்க்லியை கியூர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன் கலிஃபோர்னியாவில் ஐன்ஸ்டீன், ஃபெர்மி, மெண்டலீவ் இவங்க 3 பேருமே நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. இந்த லைனை நம்ம 2 தடவை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்டினைட் நிமோனிக்ஸ். ஆக்டர் தோர் ப்ரொடெக்டட் யுரேனஸ், நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோ, வைல் அமெரிக்கா கியூட் பெர்க்லி. பெர்க்லியை அமெரிக்கா கியூர் பண்ணிட்டு இருக்கிறப்ப தோர் வந்து யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணாரு. இன் கலிஃபோர்னியா ஐன்ஸ்டீன், ஃபெர்மி அண்ட் மெண்டலவ் காட் நோபல் பிரைஸ். ஈஸி. இப்போ இதுலேருந்து எலமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்களா? ஆக்டினம், தோரியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டூனியம், புளுட்டோனியம், அமெரிஷியம், கியூரியம், பெர்க்லியம், கலிஃபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலீவியம், நோபலியம். Thank you for watching. Let's grow together and learn together.